ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவள் வந்துவிட்டேன். லாஸ்ட் எபிசோட்ல ஸ்ரவன் அந்த பொண்ணுக்கிட்ட நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லாம போயிடுது. இன்னைக்கு எபிசோட்ல அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சினை, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கதைக்குள் போலாமா? லாஸ்ட் எபிசோட்ல ஸ்ரவன் என்ன பிரச்சினைன்னு கேட்க அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லாம போயிடுது. அதனால ஸ்ரவன் பக்கத்துல இருந்த மக்கள்கிட்ட போய் கேக்குறான். அதுக்கு அந்த மக்கள், விருந்தாளியா வந்தவங்களுக்கு எங்க நாட்டு பிரச்சினைய பத்தி தெரிஞ்சிக்க அவசியம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்றாங்க. ஸ்ராவண்ணம், இந்த மக்கள் ஏன் இவங்க பிரச்சினைய வெளியே சொல்ல மாட்றாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சினையா இருக்கும்னு டீப்பா யோசிக்கிறான். அப்புறம் ஸ்ரவன், நாம இப்படி எதுமே தெரியாம யோசிச்சுட்டு இருக்க, பேசாம நம்ம சக்தியை யூஸ் பண்ணி அப்பாட்டையும் யாதவ் அங்கிள்டவும் என்னன்னு கேட்டுடலாம்னு அவன் வீட்டுக்கு போறான். ஸ்ராவனுக்கு நெருப்பு சக்தி. அப்புறம் தான் இருக்கும் இடத்திலே இருந்து மற்றவங்க கிட்ட திரை மூலமா பேசவும், மற்ற இடத்துல யாரும் இல்லைனாலும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கவும் முடியும். சோ இந்த பவர் வச்சுக்கிட்டு ஸ்ரவன் அவங்க 2 பேருகிட்டையும் இந்த நாட்டை பத்தி சொல்றான். அத கேட்ட மித்ரனும் யாதவும், என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிச்சு சொல்றோம், அதுவரை உனக்கு என்ன தோணுதோ செய்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஸ்ரவன், இவங்க பிரச்சனை நமக்கு தேவை இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் முடியணும்னு யோசிச்சுட்டே போறான். அகைன் அந்த பொண்ண பாக்குறான். அந்த பொண்ணுகிட்ட போய், எங்க பார்த்தாலும் நீங்க தான் இருக்கீங்க, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவ, நீங்களாச்சும் என்கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஸ்ரவன், நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், அத நீங்க வேற யார்ட்டையும் சொல்ல கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, சரி சொல்லல, நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஸ்ரவன், நான் பக்கத்து நாட்டுல இருந்து வரல, இதோ இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து பயப்படுற மர்ம தேசத்துல இருந்துதான் வரன்னு சொல்றான். அத கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக். அப்றம் ஆவலா ஒன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அவன், ஃபயர் பவர் அண்ட் மிரர் பவர்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, சரி உங்க பவர் எனக்கு செஞ்சு காமிங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஸ்ராவனும் அவன் பவரை யூஸ் பண்ணி காட்டுறான். அப்புறம் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும்னு சொல்லி கிளம்பிடுறா. இவ்ளோ நேரம் பேசுனீங்க, உங்க பேரை சொல்லாம போறீங்கன்னு ஸ்ரவன் கேட்க அந்த பொண்ணு, என்னோட பேரு ஆழியான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஸ்ரவன் சில தேவைக்காக ராஜாவோட பேலஸ்க்கு போறான். அங்க ஆழியாவ பாக்குறான். அவள அங்க பார்த்ததும் ஸ்ரவன், ஒருவேளை நாம எங்க இருந்து வந்தோன்னு ராஜா கிட்ட சொல்ல போறாளோன்னு ரொம்பவே பயப்படுறான். ஏன்னா யாதவ் மித்ரன் 2 பேரும் நம்ம நாட்டை பத்தி வெளியே யார்ட்டையும் சொல்லிடாத, சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. ஆனா ஸ்ரவன் அந்த பொண்ண நம்பி சொன்னா. ஆழியா போய் ராஜா கிட்ட ஸ்ரவனை பத்தி சொல்லுவாளா, இல்ல அவ எதுக்காக பாலஸ்குள்ள போனாள்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவள்.